Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பல மருத்துவ குணங்கள் நிறைந்த மணத்தக்காளி கீரையை பயன்படுத்தி கூட்டு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பருப்பு மூகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குக்கரை மூடி 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், 4 விசில் விட்டாச்சு. பருப்பும் தக்காளியும் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நான் தாளிச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து, கடுகு நல்லா வெடிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இது உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்து இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையை இதோடு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு கட்டு அளவுக்கு மணத்தக்காளி கீரை வாங்கி க்ளீன் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது வதக்கி விடாமல் அப்படியே தட்டு போட்டு மூடிக்கிறேன். 1 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நம்ம தட்டு போட்டு மூடுறதுனால கீரை நல்லா சுருங்கி இருக்கும். அதனால் ஈஸியாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது 1 நிமிஷத்துக்கு அப்படியே வதங்கட்டும். ஐ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. கீரையும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்க பருப்பு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கீரையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கீரையில் நிறையவே கால்சியம், அயன், விட்டமின்லாம் இருக்குது. இந்த கீரையை கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கவங்க, கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க, வயிற்றுப்புண் இருக்கவங்க, அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், கீரை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. கீரையும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கீரையை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மிக்சியில் அரைச்சி சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அவங்களால கடித்து சாப்பிட முடியாது கீரையோட இலைகளை. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் துருவல் சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கினாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.